கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதத்தின் முதலாம் நாளிலே தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் கடவுளுடைய கரம்தாமே நம் ஒவ்வொருவரையும் அருமையாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற மகா பெரிய இரக்கத்தை நாம் எண்ணி அவருடைய பாதங்களில் விழுந்து நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதம் முழுவதும் கடவுளுடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கவும், நம்முடைய தேவைகளெல்லாம் கடவுள் சந்திக்கவும், விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கவும் நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். கடவுள் நிச்சயமாகவே நம்முடைய எல்லா வேண்டுதல்களுக்கும் பதில் கொடுப்பார். நம் ஒவ்வொருவரையும் அவர் சாட்சியாக நிறுத்துவார். ஆமேன். இன்றும் கூட இந்த மாதத்திற்கான இறைவாக்காக நாம் பெற்றுக்கொள்கிற வார்த்தை திருப்பாடல் 119 அதிகாரம் 65 வசனம். ஆண்டவரே, உமது வாக்குறுதிக்கேற்ப உம் ஊழியனுக்கு நன்மையை செய்துள்ளீர். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 ரகசியங்களை இந்த வார்த்தை மூலமாக ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். வாக்குறுதி என்பது கடவுள் நமக்கு ஒரு வாக்குறுதியை, ஒரு இறை வாக்கை கொடுத்து விட்டார் என்றால் அது நிச்சயமாகவே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடந்தே தீரும். தாவீது ராஜா திருச்சட்டங்களை குறித்து, திருச்சட்டங்களை நாம் எந்த அளவிற்கு அதற்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவிற்கு கடவுளின் வாக்குறுதி நமக்கு அப்படியே நிறைவேறும் என்பதை குறித்த விளக்கங்களைத்தான் இந்த 119 திருப்பாடல் வழியாக நாம் வாசிக்கிறோம். இந்த இறைவாக்கிலும் கூட கடவுள் நமக்கு சொல்லுகிற காரியம், கடவுள் அவருடைய ஊழியருக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தாரோ, எந்த இறைவாக்கை கொடுத்தாரோ அந்த இறைவாக்கை அப்படியே அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த இறைவாக்கை நாம் பெறுவதற்கு கடவுளுடைய பிள்ளைகளாக, ஊழியராக நாம் இருக்கிறோமா? அந்த பிள்ளைகளாகிற, கடவுளுக்கு ஊழியராகிற தகுதியைத்தான் இந்த புதிய மாதத்தின் இந்த முதல் நாளிலே கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நமக்கு ஏற்படுகின்ற ஒரே ஒரு கேள்வி இதுதான். என்னுடைய வீட்டில் அநேக இறைவாக்குகள் இருக்கிறது. நானும் ஒவ்வொரு நாளும் இறைவாக்கு செய்தியை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் விவிலியத்திலும் இறைவாக்கை வாசிக்கிறேன். ஆனாலும் ஏன் இந்த இறைவாக்கு எனக்கு நிறைவேறாமலே இருக்கிறது? ஏன் இன்னும் எனக்கு தாமதமாகி கொண்டே இருக்கிறது? நான் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இன்னும் ஏன் என் கரத்தில் வைக்கப்படவில்லை என்று பல பேருக்கும் இந்த கேள்வி எழும்பலாம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் தம்முடைய ஊழியருக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே அவர் கொடுத்த இறைவாக்குகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறிய தீரும். ஆகவே இது நாள் வரை நீங்கள் எந்த ஆசீருக்காக காத்திருந்தீர்களோ, எந்த இறைவாக்குகள் இன்னும் எனக்கு கொடுக்கப்பட்டும் நிறைவேறவில்லை என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தீர்களோ, கவலையால் துவண்டு கொண்டிருந்தீர்களோ, இன்று அந்த கவலையை தூக்கி போடுங்கள். ஏசப்பா, ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் உம்மை விட்டு நான் தூரமாக நின்று கொண்டிருக்கிறேன். அந்த தூரத்தை இன்று என்னிடமிருந்து எடுத்து போட்டு என்னுடைய வழிகளையெல்லாம் நீர் செவ்வையாக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்தோம் என்றால் அவர் நம்மை இந்த நொடி பொழுதே தம்முடைய பிள்ளைகளாக, ஊழியராக ஏற்றுக்கொள்வார். அப்படி ஏற்றுக்கொண்ட அடுத்த நொடியே உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு இறைவாக்கும், ஒவ்வொரு வாக்குறுதியும் அப்படியே நிறைவேறும். உங்களை கடவுள் நன்மையினால் திருப்தியாக்குவார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய கரம் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவாக்குகளை நாம் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள நம்மை தாழ்த்தி அவருடைய பிள்ளைகளாக ஒப்பு கொடுப்போம். அவர் நிச்சயமாகவே நம்முடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவருடைய தூய இரத்தத்தினாலே கழுவி போட்டு நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார். எல்லா இறைவாக்குகளும் இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற தொடங்கிவிட்டது என்று விசுவசிப்போம். அதன்படியாகவே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்று மகிழ்வீர்கள். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய பிப்ரவரி மாதத்திற்காக, முதலாம் நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த மாதத்திற்கான இறைவாக்காக நாங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த வார்த்தையின்படியாக நீங்கள் ஒவ்வொருவரையும் உமது பிள்ளைகளாக இன்று நீங்கள் உருமாற்றி, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியையும் இன்று முதல் நாங்கள் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள
எங்களை தாழ்த்தி உமது திருப்பாதங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நாம எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பெற்றுக்கொண்ட இறைவாக்கை நம் உள்ளத்திலே பதிப்போம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதியை அப்படியே நாம் பரிபூரணமாக பெற்றுக்கொள்வோம். ஆமென். தேங்க்யூ.